போதும். ஏன்பா தலையோட தலையா போயிட்டா கபருக்கு தெரியாத, அப்ப கபருக்குள்ள சட்டத்தெல்லாம் எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வர முடியும்னு சாதாரண யோசிச்சாலே போதும். அடுத்து இந்த தலாக்கு கொடுக்கப்படுறாங்க சில பெண்கள், அவங்களோட இத்தா காலம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சில பேர் சில இடங்கள்ல கணவர் வஃபாத் ஆயிடுவாரு, அப்போ அந்த பெண்ணுடைய இத்தா காலம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஷரியத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சில பேர் நீங்க பேருறது இல்லை. அப்போ ஒரு ஆள் வந்து தலா கொடுத்துட்டாரு மனைவின்னு வச்சுக்கோங்களேன். முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத்து குரூ, தலா கொடுக்கப்பட்ட பெண்கள் 3 குருவு காலங்கள் இத்தா இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். 3 குருவு காலங்கள்னா ஷாஃபி மذஹப்ல 3 தூய்மை காலங்கள், 3 சுத்த காலங்கள், இது இத்தா இருக்கணும். சரி, மாதவிடா வருகின்ற பெண்கள் தான் இந்த அளவு பேண முடியும். ஒரு பெண் அவர் கணவருக்கு தலா கொடுத்துட்டாரு, மாதவிடா வராத நிலையில் இருக்கிற, மாதவிடா நின்று போச்சு, அது வர்றது இல்லை பேச்சுக்கு, இப்ப என்ன சட்டம் கேட்டா அது அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுறான். ஸலாஸத்து அஷ்ஹுரின், 3 மாதங்கள். ஏன்னா மாதவிடாயை கணக்கு பார்க்க முடியாத, மாதவிடா வரல இல்ல, அதனால 3 மாதங்கள். சரி, ஒரு பெண் வந்து ஹமலா இருக்கிறாங்க வைங்க, அதாவது கர்ப்பிணியா இருக்கிறாங்க, இப்ப என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா ஹத்தா யலஅன ஹம்லஹுன்ன, அந்த பெண்மணி குழந்தை ஈண்டெடுக்கிற வரைக்கும் இதாவோட காலம். இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, இது ஒரு தலாக்குக்கு உள்ள சட்டம். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அது மனைவியா இருந்தவங்க எப்படி இத்தா இருக்குன்னு கேட்டா அர்பஅத்து அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் கணவனை பறி கொடுத்த அந்த பெண்மணி. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாக்கா, அந்த கர்ப்பிணியா இருந்தாக்கா குழந்தை ஈண்டெடுக்கிற வரைக்கும், அவ்வளவுதான். இந்த 2 நிலை தான் இங்க வரும். 4 மாதங்கள் 10 நாட்கள், கர்ப்பிணியாக இருந்தா குழந்தை ஈண்டெடுக்கிற வரைக்கும், அவ்வளவுதான் சட்டம். இது 4 மாதங்கள் 10 நாட்கள்ல இங்க எப்படி எனக்கு தெரியல, இந்தியாவோட சில ஊர்கள் என்ன பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் மனைவியா இருந்தவங்க இளம்பெண்ணா இருந்தாதான் இந்த சட்டம், வயசானவங்களா இருந்தா 40 நாள் போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு விஷ கருத்தை பூர்த்திட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா இது? 4 மாதம் 10 நாட்கள் இதா இருக்கணும். இதா இல்லைன்னு வச்சுக்கிறத அந்த பெண்மணி குற்றவாளியாக கருதப்படுவாள். அது வேறு சப்ஜெக்ட். அல்லாஹ் சொன்னதை செய்யல, குற்றவாளி. முஸ்லிம் தான் குற்றவாளி. ஆனா 40 நாள் போதும், 4 மாதங்கள் 10 நாட்கள் தேவையில்லை என்றால் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறார்கள், முர்த்ததாயிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? அல்லாஹ் 4 மாதம் 10 நாளுமா சொல்லுவாங்க, இல்லங்க 40 நாளுங்க, அந்த வசனத்தை எல்லாம் அவர் மறுக்கிறார்கள், முர்த்ததா போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. 4 மாதம் 10 நாள் தான் இருக்கணும், நான் இருக்க மாட்டேன் அப்படி போனா கூட குற்றவாளி. 40 நாள் போதுங்களாமா? இப்ப அல்லாஹ் தஆலா தெரியாம சொல்லிட்டானா? அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறாங்களா? அதனால் இந்த விஷயத்திலும் நம்முடைய சமூகத்துல நாம் ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும். ஏன்னா ஷரியத்தை மாற்றுகிற அதிகாரத்தை யாருக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அடுத்ததாக யா முஹிதீன் சில பேர் அழைப்பாங்க, நம்மளாம் பார்த்துருக்கலாம். யா முஹிதீன், யா ரசூலல்லாஹ் அப்படிலாம் கூப்பிடுவாங்க. அது எப்படிங்க நீங்க வருமானலாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கெடுத்தா அந்த வசனத்தை ஓதுவா இல்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வசனத்தை ஓதுவா. சில பேர் சில வசனங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, அது ஓதுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசனத்தோட மீனிங்க புரியுது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமன் அல்லல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களே, அவ்வாறு இருக்கிறது. அவ்வாறு விதம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையான அர்த்தம் எனக்கு நான் பிறகு சொல்றேன். அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறார்களே, அவர்களை விட வழிகட்டவர் யார்? ஏங்க அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுறீங்க, அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டாங்கிறது. இன்னொன்னு, அண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்க போய் அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு அர்த்தத்தை அவங்க வைக்கிறாங்க. இப்படி அர்த்தம் வைக்க கூடாது. என்னது அர்த்தம்? ஒமன் அல்லல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்களே, அவர்களை விட வழிகட்டவர் யார்? வணங்குகிற மீறி தான் கொடுக்கிறது. அண்ணல் மசாஜிதில் இல்லா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள், அப்படிதான் அர்த்தம் வைக்கணும். அழைக்குதல் அல்ல. அழைக்குதல்னு அர்த்தம் வச்சுட்டா, இப்ப நான் மீட்டிங்ல கூட பேசும் ஆரம்பத்தில் அவர்களே இவர்களே, அதெல்லாம் கூட வந்துடு அல்லாதவங்களால அழைக்க கூடாதுல்ல. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, இப்படி கொள்கை கொண்டவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல அவங்களோட சார்ந்தவங்களா இருப்பாங்களா, பயம் பண்ணுவாங்க. சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்காதீர்கள். இப்ப இவரை கூப்பிட்டீங்க, யாரு கூப்பிட்டீங்க? சகோதரர்களே கூப்பிட்டது யார? அல்லாஹ்வையா? சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாதவங்களை கூப்பிடாதீங்க. இளைஞர்களே, அல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடாதீங்க. இப்ப இளைஞர்கள் நீங்க தான் கூப்பிட்டீங்க. அப்ப என்ன பொருந்துதா இது? சரி, பள்ளிவாசல் அல்லாஹ் கூடியது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாதுன்னு சொன்னா பள்ளிவாசல் வாங்க சொல்ல முடியுமா? வாங்க சொல்ல முடியாத. ஏன் ஹய்யா அலஸ் ஸலான்னு அர்த்தம்,
தொழுகைக்கு வாருங்கள், மக்களை தானே கூப்பிடுறோம். ஆமா, பள்ளிவாசல் யாரும் கூப்பிடாதீங்க, அப்ப பாங்க சொன்ன நிறுத்த வேண்டியதுதான். ஆனா இப்படி சொல்றவங்களும் பாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு யாரும் அழைக்க கூடாது, ஐயால சொல்லான்னு அவங்க பாங்க சொல்லிடுறாங்க. தொழுகைக்கு வாங்க, ஐயால போலாம், வெற்றி பக்கம் வாங்க. என்ன நீங்க தானே சொல்லிவிட்டீங்க யாரும் கூப்பிட கூடாது, கூப்பிட்டு இருக்கீங்க. வெளிப்பள்ளியாசல கூப்பிட்டு இருக்கோம். அப்ப இக்காம சொல்லாருங்க, இக்காமத்து உள்பள்ளியாசல தான் சொல்லுவீங்க. இக்காமத்துல ஐயால வருதுல, ஐயால போலா வருதுல. சரி, தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுநபி ஓதுறோம்ல அத்தியாயத்துல, என்ன இருக்கும்? நபி அவர்களே, அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். நபியை கூப்பிட்டு சலாம் சொல்லியாச்சு. பள்ளிவாசல்ல தொழுகையில பள்ளிக்கு வெளியே வந்தோடனே நபியை கூப்பிட கூடாது. இப்ப கூப்பிட்டு தானே வந்தீங்க, நபியை கூப்பிட்டு சலாம் சொல்லியாச்ச. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுறா, இவருக்கு அந்த வசன தவறான விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் உண்மையாகும். தாராளமா கூப்பிடலாம். ஏன் கூப்பிடலாங்கிறது வேற எந்த ஆதாரம் தேவையில்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் நபியை கூப்பிட்டு தான் சலாம் சொல்றோம். ஐயூஹன் நபின்னா நபி அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு அல்லாஹ் சலாம் கூப்பிட்டு சலாம் சொல்றோம். அப்ப யாரும் கூப்பிடக்கூடாதுன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அது அல்லாம நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, மக்கள் நடமாட்டமே இல்லை, உங்களுடைய வாகனம் தொலைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல யார்கிட்ட உதவி கேட்க முடியாதுல்ல, மக்களே இல்லைங்கள. அப்ப நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அழையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டாது. அப்ப இப்படி கூப்பிடுறதுனால அல்லாஹ் மறந்துட்டோம்னு அர்த்தமா? சில பேர் அப்படிதான் நினைக்கிறது. ஏங்க அல்லாஹ் உங்க பக்கத்துல இருக்கிறான்ல, ஏன் அவனை கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இந்த தத்துவம் எப்பதான் வழிமாறு விஷயத்துல மட்டும்தான் இந்த தத்துவம் வரும். ஏற்கனவே சொன்னல, வழிமாறுன்றா தான் எல்லா பிரச்சனையும். சரி, ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை. இப்ப இவர் டாக்டர் போறாரு, அவர்கிட்ட போய்கிட்டு ஏன் டாக்டர் போறீங்க? சிவாவுக்கு அல்லா தானே, உங்க அல்லாஹ் கூட இருக்கிறான்ல, உங்க கூட இருக்கிற அல்லாஹ் விட்டு 1 கிலோமீட்டர் இருக்கிற டாக்டர் எங்க போறீங்க? கூட்டுக்குள்ள இருக்கீங்க. அவங்க யாரும் சொல்றாங்களா? அப்படி அவளியா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவவங்க கூட அப்படி இருக்கிறாங்களா? ஓடுறாங்க டாக்டர்கிட்ட. ஏன் அவங்ககிட்ட அல்லா இருக்கிறான்ல, அவங்க தான் சொல்லிவிட்டாங்கல்ல, உங்ககிட்ட அல்லா இருக்கிறோம், அல்லா கேட்காம எங்க அழுவா கிட்ட கேட்கறீங்கிறான்ல, அவங்ககிட்ட அல்லா இருக்கிறோம், அவங்க தான் சிவா தர்றோம், அல்லாட்ட கேட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே, ஏன் டாக்டர்ல போகணும், ஏன் மருந்து வாங்கணும், ஏன் இன்ஜெக்ஷன் போடணும்? அப்போ மூமின்கள் தெளிவா இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் சிவா தர்றான், அவன் தன்னுடைய படைப்புகள் மூலமாகத்தான் அதை செய்வான். மருந்து அல்லாஹ் படைச்சதுதான், டாக்டர் அல்லாஹ் கொடுத்த ஞானம் தான், வழிமார்கள் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு தான். வழிமார்கள் துவா செய்வாங்க, நம்ம சிவா கிடைக்க போது. மூமின்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. இன்னும் அவுளியா கிட்ட கேட்டனால அல்லாஹ்வுக்கு முடியாதுடா உங்களே நினைச்சுக்கிறது, அல்லாஹ்வுக்கு முடியாதா? அப்படியா? இப்ப அல்லாஹ்வுக்கு முடியாது சொல்லிதான் நம்ம டாக்டர்கிட்ட போனோமா? அல்லாஹ்வுக்கு முடியாது நம்ம சாப்பிட்டோமா? இப்ப சாப்பாடு தேவை, பசிக்குது, அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான், அப்படிதான் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வே ரிஸ்க் தான் போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா? போறோம், வேலை செஞ்சு அல்லது சம்பாதிச்சு சாப்பிடுறோமா? இப்படி சாதனை யோசிச்சா போதுங்க. அல்லாஹ் தானே செய்யறான், தேவன் செய்ய மாட்டான். ஒரு ஆள் வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் தானே செய்யறான்னு வச்சுக்கிட்டு இறைவனே ரிசுக்கைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவனை அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? ஒரு ஆள் வெளியே போறா, சம்பாதிச்சா சாப்பிடு, இவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அல்லாஹ் இறைவனுடைய மரபுகளை யார் மதிக்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மரபை யாரும் மீறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் அனுபவிச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் செய்கிறான், இவர்கள் மூலமா செய்கிறான். அந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களுக்கும். நம்ம எல்லாம் ஈமான் ஒண்ணுதானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். ஈமானோட அடிப்படை நம்பிக்கை என்ன? வல் கதிர கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடக்கிறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் நடக்கிறது என்பதுதான் நம்ம நம்பிக்கை. அப்ப மற்றவங்க கேட்க முடியாத அல்லாஹ் செய்யறாங்க அப்படிங்கிறது தானே. அதே போல நம்ம பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, அதே போல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, ஆலிம் பெருமக்கள், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க, இவங்களெல்லாம் கண்ட உடனே கையெடுத்து முத்தமிட்டு கொள்றோம். இதுவெல்லாம் சுன்னத்து. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒன்று. பெரியவர்கள் மதிக்கின்ற போது கைப்பிடித்து முத்தமிட வேண்டும். சஹாபா பெருமக்கள் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துட்டா எழுந்து நின்று வரவேற்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையை பிடித்து முத்தமிடுவார்கள். அதே போல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அருமை மகளாருடைய வீட்டுக்கு போனா அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா
எழுந்து நிற்பாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து முத்தமிடுவார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டது. இதுவெல்லாம் அன்பின் வெளிப்பாடு, மரியாதை வெளிப்பாடு. இன்னொரு ஹதீஸ் அபூ தாவூதில் இருக்கிறது. குன்னா நுபாதிரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபா பெருமக்கள் வெளியூர் பயணத்திலிருந்து வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துறாங்க. பார்த்த உடனே சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, நாங்க வேகமாக சென்றோம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்தை அவங்களை பார்த்த உடனே. ஏன் தெரியுமா? அவருடைய கையையும் காலையும் முத்தமிடுவதற்காக. அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டது. அன்பின் வெளிப்பாடாக செய்வது சுன்னத்து. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து ஒரு நாள் கேட்கிறார், இதுல எல்லாம் என்னங்க மரியாதை அப்படின்னாலும் சொல்றாங்க. அவர் செய்யாம இருக்கட்டே. இப்போ ஒரு குழந்தைய வாங்குறோம், உடனே முத்தமிடுறோம், அன்பின் வெளிப்பாடு. ஒரு ஆள் சொல்றாரு, என்ன குழந்தைய முத்தமிடுறதெல்லாம் அன்பா அப்படி ஒரு ஆள் சொல்றாரு வைங்க. அவர் வேணா செய்யாம இருக்கட்டே. செய்யறவங்களையும் செய்யுங்க நீங்க கேட்கணும். ஒரு பெரியவங்க கையை முடித்து முத்தமிடுவது அப்படிங்கிறது ஹதீஸில் வந்த அடிப்படையில ஒரு சுன்னத்தான காரியம், நல்ல காரியம். அன்பை வெளிப்படுத்துகிறோம், மரியாதையை கண்ணியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். இதுல என்ன மரியாதை இருக்கிறது, இதுல என்ன கண்ணியம் இருக்கிறது அவ்வளவு ஒரு ஆள் சொன்னா அவர் செய்யாம இருக்கட்டும். செய்பவர்களை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்று எப்படி கேட்கலாம்? ஹதீஸில் இருக்கின்ற போது ஒரு நல்ல காரியம் ஹதீஸில் இருக்கிறது, அவர் செய்கிறார், ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு உண்டான அதிகாரம் யார் கொடுத்தது? எந்த அளவுக்கு நல்ல செய்யறோமோ அந்த அளவுக்கு மரம் வெற்றி பெற போறோம். அதனால நம்ம போட்டி போட்டுக்கொண்டு நல்ல வேலை எந்த அளவுக்கு செய்யணும் செஞ்சுட்டு இருக்கோம். அதை செய்யாது, இது செய்யாது. இவர்கள் யார்? அவங்க செய்யட்டு செய்யாம போட்டும், அதுக்குண்டானது மறுமையை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டும். செய்கிற நல்ல காரியத்தை செய்யாதீர்கள் ஏன் உங்க தடுக்கணும்? அதனால் சிறந்தவைகள் எது என்று நமக்கு காட்டுக் கொடுக்கப்பட்டு விட்டால் செய்ய வேண்டியது. அதுவும் முசாபா செய்யணும். சில பேர் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரி இப்படிதான் செய்வாங்க. ஏன் ரெண்டு பேர் கொடுத்தா என்ன? ஆதாரம் இல்லை. ஆதாரம் கேட்டு சில பேர் சேதாரமாகி போனார்கள். ஆதாரம் இருக்கிறது தெரியாதனால. ஏன் புகாரில் இருக்கிறது, இரு கைகளுக்கு மத்தியில் கை இருந்தது, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது இரு கைகளால் கொடுப்பதும் என்பதும் புகாரில் இருக்கிறது என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதே போல நம்ம ஜனாசாவை தூக்கிட்டு போறோம், சில திக்கர்களை எல்லாம் நம்ம சொல்றோம், நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க போகும்போது மூல ஊர்வலமா போறது. இஸ்லாம் என்றால் குர்ஆன், ஹதீஸ், திக்ரு அப்படி இருக்கணும். செலவாத்து மூணு ஊர்வலமா அன்றைய நம்ம சலாசம் மூணு ஊர்வலம் போக சொன்னாங்களா? ஜனாசா தூக்கிட்டு மௌனமா போங்க அப்படின்னாங்களா? நல்லதே சொல்லணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, இதா ரஅய்துமுல் மய்யித், நீங்கள் ஒரு மையத்தை பார்த்தா ஃபக்கூலு கைரன், நல்லதை கூறுங்கள். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம மையத்தோட போறோம், மையத்தை பார்த்துட்டு இருக்கோம், மையத்தோட இருக்கிறோம், நல்லதை சொல்லுங்கன்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை விட ஒரு நல்ல சொல் வேற எதுவும் இருக்க முடியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி கொண்டு போகிறோமே, அது அல்லாஹ்வே சொன்னதுல. இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் சோதனை வந்துட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். அல்லாஹ் சொல்றான். நம்ம ஒரு நண்பரை இழந்துட்டோம், அவர் தூக்கிட்டு போறோம். நம்ம உறவினரை இழந்துட்டோம், அவர் தூக்கிட்டு போறோம். நம்முடைய முஸ்லிம் சகோதரரை இழந்துட்டோம், கவலையோடு தூக்கிட்டு போறோம். கவலை வந்துட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தானே சொல்லிக்கிட்டு போறோம். அல்லாஹ் எதை சொல்ல சொன்னாலும் அதை சொல்லுகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்ததை சொல்ல சொன்னார்கள். கலிமாவிட சிறந்த வார்த்தை எதுவும் கிடையாது, அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அது சொல்லாதீங்கன்னு சொன்னா, அதனால இதெல்லாம் செய்யணும். ஆனா என்னன்னு கேட்டா இறைச்சல் கூச்சல் போடக்கூடாது. ஆமா, அதனாலதான் நம்ம யாரும் கூச்சலாம் போடுறது இல்லை. சத்தம் பண்றோம், அது குறைவான சத்தமா இருக்குது. இறைச்சல் என்பது வேறு. ஏன்னா சில கிதாபுகள்ல இறைச்சல் வார்த்தை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இன்னும் இமாம்கள்லாம் அது கிதாபுல எழுதியிருக்காங்கல்ல அப்படிங்கிறது. இறைச்சலுக்கும் சத்தமிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நான் சத்தமிட்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன், இது இறைச்சல் அல்ல. எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுவாங்க, என்ன சொல்றான்னு தெரியாது. அதுதான் இறைச்சல், அதுதான் கூச்சல். அது செய்யக்கூடாது. ஏன் ஒரு ஜனாசாவில் சுமந்துட்டு போறோம், அதுக்கு ஒரு மரியாதை வேணும். ஆனா இப்ப நம்ம அப்படி இல்லை, எல்லாம் ஒரே லெவல்ல அழகான முறையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது தாராளமா செய்யலாம். இப்படி செய்வதுதான் நல்லது. சும்மா போனோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஏன்னா எந்த இடம் பொருள் தெரியாம பேசக்கூடிய ஒரு சில, எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஜனாசாவை தொழில் நடத்திட்டு இருக்கும் போது ஜனாசாவை பங்கெடுக்காம வெளியில் நின்று வித்ரா பேசா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனை பேர். இன்னும் சில பேர் கபர்ஸ்தான அடைக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயாவது மறுபடியும் நினைவு வேணாம். ஒரு நாள் நம்ம கூட இருந்தாரு, மூத்தா போயிட்டாரு, அடக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இப்படி இருக்கிறோமே, நம்மளுக்கும் ஒரு நாள் இப்படித்தான் ஆக போகுது, இப்படித்தான் ஒன்று வைக்க போவாங்க. அந்த அங்க கூட வர வேணாம். அங்க
பரிசீலிப்பாரு. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த மாதிரி ஆட்கள் ஜனாதாவோட போனாலும் வச்சுக்கிறோங்க, மௌன ஊர்வலம் போனாக்கா அவன் பேசிக்கிட்டே வரும். ஊர் கதை உலகம் ஜனாதாவை பத்தி கூட பேசிக்கிட்டு வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி திக்குகளை செஞ்சாக்கா அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் அடிபட்டு போச்சு. எல்லாம் நல்லது செஞ்சுட்டு வாங்க. அந்த மையத்து கூட இந்த திக்குகளை கேட்கட்டும், இந்த வார்த்தைகளை கேட்கட்டும், அதன் மூலம் அந்த மையத்துக்கும் நல்லது கிடைக்கட்டும். அல்லாஹ் செய்ய சொன்னதுதான் செய்யறோம். இறைச்சல் போடக்கூடாதுங்கிறது உண்மைதான். சத்தமே போடக்கூடாதா இருக்குது. சத்தம் என்பதற்கும் இறைச்சலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இங்கே கூட சத்தத்தை கூட கொஞ்சம் மெதுவாக்கி கொள்ளாது, அதிக சத்தம் இல்லாம. ஏன்னா ஒரு ஜனாசாவை சுமந்து சொல்றதுனால ஒரு கண்ணியம் மரியாதை வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்வோம். இப்ப மார்க்கத்துல இப்படியெல்லாம் இருக்கும்போது அது இல்லை இது இல்லை, ஏங்க எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்க பாருங்க. சில பேர் நல்லது செய்யறோம் நினைச்சுக்கிட்டு அதிக தீங்கையே விலைக்கு வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி தான். அது இல்லை இதுன்னு சொல்லி கிடையாது, அந்த வாய்ப்பு அவங்க இழந்துட்டாங்க. அப்படி போச்சு. ஒரு டிவியே வாங்கல வீட்டுல. ஏன்னு கேட்டா பசங்களுடைய படிப்பு வீட்டு போவோம், அதனால வாங்கல. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு போனாரு, டிவியெல்லாம் இல்லை. ஏங்க டிவியெல்லாம் இங்க வாங்கலையா? அவர் சொன்னாரு வாங்கல. இவர் கேட்டா ஏங்க? அது வாங்கினா பசங்களுடைய படிப்பெல்லாம் விட்டு போங்க, அதனாலதான். இப்ப இவர் கேட்டாரு இப்ப உங்க பசங்க எல்லாம் எங்கங்க? அவர் சொல்றாரு பக்கத்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு இவரும் வாங்கிருக்கலாமா? அது கூட மோசமா போச்சு. பக்கத்து வீட்டுக்கு போற கூட ஆகி போச்சு. அதவே பார்க்க முடியாம தடுத்துதான் பரவாயில்ல. இந்த மாதிரி இப்ப பாருங்க, சில நன்மைகள் எப்படி இவர்கள் இழக்கிறதா இருப்பாங்க. தல்கை அதுவெல்லாம் எங்க மார்க்கெட்டில் இருக்கு. அதிக படிக்காதனால அதெல்லாம் அதனுடைய நன்மையும் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம மையத்தை அடக்க சேர்த்து தல்கைன்னு ஓதுறோம். தெளிவான ஹதீஸ் அப்படின்னு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்ஷினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரணித்தவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தல்கீன் சொல்லிக் கொடுங்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுக்கு சில பேர் மூத்தா என்று வந்தது மூத்தா போனவங்க அல்ல, மரண தருவாயில் இருப்பவர்கள் அப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. அதனாலதான் சக்கராத்தால இருந்தாலும் நம்ம கிளம்பா சொல்லி கொடுக்குறோம். ஏன் அப்படி ஒரு விளக்கம் இருக்குது இல்ல, அதனாலதான். ஆனா நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? மூத்தா போனவங்க தான் அர்த்தம். மூத்தா போற வேலை இருக்கவங்கிறது மஜாசின்னு அடுக்கல சொல்லுவாங்க. அது நம்ம இடையில பொருத்தமான ஒரு சூழ்நிலை தகுந்தவாறு அர்த்தம் வைப்பதுங்கிறத இது வரும். அதுக்கு டைரக்ட் அர்த்தம் மூத்தா போனவங்க தான். ஆனா ரெண்டு அர்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். மூத்தா போனவங்க அப்படின்னு சொன்னா அடக்க செஞ்ச பிறகு, மூத்தா போன நேரம் சொன்னா சகரத்தால ரெண்டு பேருமா சொல்லி கொடுக்க வேண்டியதான்.